நீங்க மாநாடு சொன்ன உடனே திமுக கட்சி உங்களை கொஞ்சி வாங்க மாநாடு நடத்துங்க, நாங்க எல்லாம் ஏற்பாடு என்று சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தீர்களா? விஜயோட மாநாட்டை பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்திய அரசு மாநில அரசு வரைக்குமே வயிற்றுல ஒரு புளிய கரைக்கிறமான இந்த மாநாடு கொடுத்திருக்குதா? யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கினார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும். கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். பிளாக்ல தான் டிக்கெட் விட்டாங்க, பிளாக்ல சாப்பாடு விற்கிறத நான் பார்த்தேங்க. நான் சொல்லிட்டாரு, எனக்கும் திமுக தான் போட்டி, மற்ற யாருக்கு இல்லைன்னு உங்களை போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு. அது எனக்கு நீ வேஷம் கட்டாத. நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணியில் வந்தால் எவ்வளவு தவிப்பு இருக்கும். ஒரு கட்டை வந்தால் அதை பிடிச்சிக்கலாம். அப்போ ஏதோ ஒன்று வருது, கருப்பாக இருக்கு, அதை பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போகும் பார்க்குறது அது தெரியுது, அது கரடி. எம்ஜிஆருக்கு வாக்களித்ததும் அப்படிப்பட்டது தான். விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்றாலும் அதுவும் இப்படித்தான் முடியும். திமுக, அதிமுக இவங்கெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லித்தான் நீங்க வரீங்க. அப்ப நீங்க இந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கணும்ல, பேசணும்ல. பேசவில்லை. தூய்மை பணியாளர்கள் உங்களை வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, அதை பற்றி பேசவில்லை. இந்த சினிமாவே அதை கனவுலகம் தான் சொல்லுவாங்க. இவர் சினிமாக்காரர் தானே, அதே கனவுலகத்திலே இருக்கிற என் நெஞ்சில் கொடியிருக்கும். செங்களம் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். செங்களத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் தோழர் ராகவராஜ். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நடந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு மதுரையில நடந்தது. முதல் மாநாடு விக்கிரவாண்டியில நடந்தது. சோ இந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க. இவரை பார்க்கறதுக்காகவே, இந்த மாநாட்டுல கலந்துக்காகவே குடும்பமா வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரான ஒரு விடயமாக இருக்குது இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும். முன்னாடி பார்த்திருப்போம், நம்ம கலைஞரோட பேச்சுக்காக வருவாங்க, அண்ணாதுரையோட பேச்சுக்காக வருவாங்க, எம்ஜிஆரோட பேச்சுக்காக நட்சத்திர பேச்சாளர்கள் என்ற ரீதியில மக்கள் குடும்பமா வந்ததை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு விஜயோட மாநாட்டை பார்க்கும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி மத்திய அரசு மாநில அரசு வரைக்குமே வயிற்றுல ஒரு புளிய கரைக்கிறமான மாதிரியான ஒரு விடயத்தை இந்த மாநாடு கொடுத்திருக்குதா? என்ன செய்தி சொல்லியிருக்குதா நீங்க பாக்குறீங்க? விஜய் கட்சியின் தோற்றம் அது பார்த்தோம்னா, அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் அரசியல் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனுடைய விஜய் கட்சி தோற்றம் நமக்கு வெளிப்படுத்துது. இங்கே அரசியல் பற்றிய புரிதல் என்பது கொஞ்சம் கூட இல்லை, இதுவரை இல்லை. சுதந்திரத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா காந்தி நேருன்னு சொன்னாங்க. பிரிட்டிஷ்காரன் வில்லன், காந்தி நேரு இங்க ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. அதிலிருந்து அந்த தவறு தொடங்குகிறது. அரசியல்ன்றது தனி நபர் சார்ந்தது அல்ல, சில குழுக்கள் சார்ந்தது. அப்படி நம்ம பார்க்கும்போது இவர் வராரு. இவர் யாருன்னா மிக பிரபலமான திரைத்துறை நடிகர், திரைத்துறை கலைஞர், நடிகர். அதில் பெரிய சாதனைகள் செய்தவர். அதனால இவர் ஒரு படத்துக்கு சம்பளம் 100 கோடி 200 கோடி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி. இவருடைய அரசியல் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னால அக்டோபர் 27 அங்கே மாநாடு, முதல் மாநாடு. அப்போ கொஞ்சம் புதிய விஷயங்கள் சொன்னார். அந்த பிரிட்டிஷ் எதிர்த்து போராடிய மருது சகோதரர்கள், இவங்க எல்லாம், வேலு நாச்சியார், அவங்கள குறிப்பிட்டாங்க, அஞ்சலை அம்மாள், அதெல்லாம் நல்ல விஷயம். அது கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கிறார். இவருக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சவங்களை கேட்கணும் அப்படிங்கிற அக்கறை இருந்திருக்குது, கேட்டிருக்கிறாரு. அது நல்ல விஷயம். இவரை நோக்கி நீங்க சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர்லாம் அந்த நிகழ்ச்சிக்குன்னு சொல்லணும். அது மாநாடாங்கிறது ஒரு வினா. அந்த நிகழ்ச்சிக்கு 2 லட்சம் பேர்லாம் வந்திருக்க முடியாது. அந்த கூட்டத்தை நம்ம பார்க்கிறோமே, 50,000 60,000 அதிகமாக போனால் அவ்வளவு இருந்திருக்கும். ஆனா நீங்க சொன்ன இந்த விஷயம் உண்மை. கை குழந்தைகளோடு பெண்கள் அப்ப இளம் பெண்கள் வராங்க. அவங்களுடைய ஆர்வம் மகத்தானது. அதை நம்ம குறை சொல்லலை. இளைஞர்கள், அவர்களுடைய ஆர்வம், இந்த நாட்டுல ஏதாவது ஒரு மாற்றம் விடாதா, அந்த ஏக்கம் இளம் தலைமுறைகிட்ட இருக்கு. ஆண்கள், பெண்கள், இளம் பெண்கள், இளைஞர்கள் எல்லோர்ட்டும் இருக்கு. அந்த ஏக்கம் நாட்டுக்கு நல்லது. ஆனால் அதற்காக இவரை நம்புவது என்பது என்ன சொல்லணும்னா, பரிதாபப்படலாம். ஐயோ பாவம், அவ்வளவுதான். எந்த தனிநபரையுமே நம்ம 72 73 எம்ஜி ராமச்சந்திரனை நம்பினார்கள் மக்கள், உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள். இவர் மீது வைத்திருக்க நம்பிக்கையை விட அதிகமான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். என்ன நடந்தது? நம்ம கேள்விப்பட்டோம், 10 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணார். அவருடைய ஆட்சியில் தான் மிக அதிகமான துப்பாக்கி சூடு நடந்தது. மக்கள் கோரிக்கை, போராட்டம், அதற்கு எதிராக காவல்துறையை வைத்து அதிகமாக துப்பாக்கி சூடு நடத்தியது எல்லோரும் பண்ணியிருக்கிறாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்தில் நடந்தது. ஆனால் மிக அதிகமாக
துப்பாக்கி சூடு நடத்தி மக்களை கொண்டதுன்னு பார்த்தா எம்ஜி ராமச்சந்திரன். யார் இறந்தது? முதலாளிகளா? இல்லை, ஏழை எளிய மக்கள், கிராம மக்கள். அவங்க தான் வந்து மிக அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. அப்பவே நம்ம வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன சம்பவத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க? கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்க. ஊத்தங்கரை 52 பேர் 15 நிமிடத்தில் காவல்துறையால் சுட்டு கொல்லப்பட்டார்கள். என்ன காரணத்திற்காக? காரணமே இல்லாம. அதுதானே பிரச்சனை. காரணமே இல்லாம எப்படி சுட முடியும்? துப்பாக்கி சூடும். நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி முன்னெடுத்தால் மட்டும்தானே அதை பண்ண முடியும். துப்பாக்கிக்கு காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ட்ரிக்கரை இழுத்தா அது சுடும். சும்மா எப்படி ஒரு ஆட்சியில் இருக்க சும்மாதான் சுட்டார்கள், சும்மாதான் சுட்டார்கள். நீங்க அப்படி வந்து மேலோட்டமாக சொல்ல முடியாது இல்லையா? மேலோட்டமா இல்ல, மிகவும் அடியாளத்திலிருந்து நான் சொல்கிறேன். சும்மாதான் சுட்டார்கள், நான் நிரூபிக்கிறேன். அப்போ ஷோ வந்து நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர். எல்லா இடத்துலயுமே அவர் நடிகர் தான். அவர் வந்து எல்லாரும் வந்து கோமாளின்னு சொல்லுவாங்க. திரைத்துறையில நகைச்சுவை நடிகருங்க கோமாளின்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படி சொல்ல மாட்டோம். கொடிய விஷம். ஷோவினுடைய கருத்துக்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல்ல கொடிய விஷம். அவர் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு மிகச்சிறந்த நண்பர். திரைத்துறையில ஒன்னா இருக்கிறாங்கல்ல, அவருடைய படங்கள்லயும் வாய்ப்பு கொடுப்பாங்க, நண்பர். அவரும் அதை கண்டித்தார். அவர் கண்டித்து அந்த ஊருக்கு நேரே போகிறார். 82ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்வு. முதல்ல இதை சொல்லிடுறேன். எப்படி துப்பாக்கிச்சூடு நடக்குதுன்னா, தாலுகா ஆபீஸ் வளாகம், வட்டாட்சியர் அலுவலக வளாகத்துல இரவு ஒரு 7 மணி இருக்கும். மக்கள் ஒரு பிரச்சனையை பேசுறதுக்காக வட்டாட்சியரை பார்க்க போறாங்க. வட்டாட்சியர் இருக்கிறார், பிரச்சனை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். 1000 பேருக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர் எல்லோரும் இருக்கிறாங்க. திடீர்னு துப்பாக்கி சத்தம் கேட்குது. தாசில்தாரே வந்து வட்டாட்சியரே பதறி போயிட்டாரு. ஏன்பா துப்பாக்கி சுடுறீங்க, நிறுத்துங்கன்னு கையை நீட்டினார். அவர் கையிலும் ஒரு தோட்டா பாய்ந்தது. நிறுத்தப்படவில்லை. 15 நிமிடம் சுட்டார்கள். 52 பேர் இறந்து போய்விட்டார்கள். 15 பேரல் மண்ணெண்ணெயை ஊற்றி 52 உடலையும் கொளுத்தி விட்டார்கள். இது தமிழ்நாடு முழுக்க செய்தியாகுது. நாளிதழ்கள் எல்லாம் அடுத்த நாள் வருது. ஷோ வந்து போறார். இதை அவர் வந்து மனித உரிமை பற்றி கொஞ்சம் எழுதுவார் துக்ளக் பத்திரிகைல. ஆனா அவரே சொல்லுவாரு, மிக தெளிவா பேசுவார். ஷோ வந்து நல்ல அரசியல்வாதி, அதாவது மக்களுக்கு எதிரான நல்ல அரசியல்வாதி. அரசு நினைத்தால் மக்களை 1-2 பேரை கொல்லலாம். இதை அவர் எழுதியிருக்கிறார் துக்ளக்ல. நான் வாசிச்சிருக்கிறேன். ரொம்ப பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 1,00,000 பேருக்கு இது தெரியும். அப்ப மக்களை அரசு கொல்லலாம் என்று சொல்பவர் அவர். ஜனநாயக நாட்டுல, ஜனநாயக நாட்டில் நாம் என்ன சொல்றோம்? ஜனநாயகம்னா என்னன்னு சொல்றோம்? உரிய விசாரணையின்றி யாருடைய உயிரையும் அரசு கூட பறிக்க கூடாதுன்னு சொல்றோம். உரிய விசாரணையின்றி. அதுதான் நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை. அதுதான் வந்து ஆர்டிகிள் 15 ஏதோ 21 சொல்லுவாங்க, அடிப்படை உரிமை, உயிர் வாழும் உரிமை, அடிப்படை உரிமை. அதையே மீறுற ஒரு ஷோ. அவர் வந்து லாட்டில தங்கி இருக்கிறார். திடீர்னு நள்ளிரவு 1:30 மணிக்கு டமால் டமால் டமால்னு சத்தம் கேட்குது. ஷோ வந்து பதறி போய் எந்திரிச்சு கதவை திறக்கிறார். ஆனால் லாட்ஜி ரூமுக்குள்ள இருந்து வெளியே இழுத்து போட்டு கும்மாங்குத்து, சும்மா ஒரு 73 குத்து குத்துனாங்க. யாருன்னே தெரியல. உடலை பார்த்தால் அவங்க காவல்துறையினர் போல ஷோவுக்கு தோணுது. யூனிஃபார்ம்ல இல்லை. கும்முன்னு குத்தி ரூமுக்குள்ள தள்ளி விட்டுட்டு கதை உடைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் சென்னை வந்து சார். இவர் மனித உரிமை மீறல் அங்கே நடந்திருக்குன்னு பார்த்து உலகத்துக்கு சொல்ல போன பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் ஷோ. அவர் அதுக்கப்புறம் எழுதுறாரு கொஞ்சம். அதாவது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, காவல்துறையை வந்து யாரோ தவறாக வந்து துப்பாக்கிச்சூடுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. 52 பேர் அந்த இது அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. அப்ப அதிலிருந்து மக்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். செய்திகள்ல வெளியே வந்தது, எல்லா செய்திகளையும் வந்தது. இப்ப நீங்க இதுல கூட கேட்டு பார்க்கலாமே. ஏஐ இருக்குல்ல, சாட் ஜிபிடில கேட்டா தகவல் சொல்லும், ஜெமினில கேட்டா தகவல் சொல்லும். இன்னும் எத்தனையோ ஏஐ இருக்குல்ல, செயற்கை நுண்ணறிவு, அதுல கேட்டா தகவல் சொல்லும். இப்பொழுதும் அல்லது பத்திரிகைன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 82 இல்லையா, 40 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. பத்திரிகை அலுவலகங்கள்லாம் அந்த கோப்புகள் இருக்கும், பார்த்து கொள்ளலாம். நான் போய் சொல்லவில்லை. அப்ப அதுல இருந்தே தமிழ்நாடு இளைஞர்களும் சரி முதியோரும் சரி கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஒரு விஷயத்தை. அப்படிலாம் எந்த ஒரு தனிநபரும் எதுவும் செய்துவிட மாட்டார்கள். அப்ப திட்டம் வேணும், ஒரு செயல் திட்டம் வேணும். இந்த நாட்டிற்கு என்ன தேவை என்று அந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. அது நம்ப முடியாத அளவுக்கு பெரிய தொகை. நான் கோடின்னா தெருக்கோடி தான் பார்த்துருக்கிறேன், அந்த கோடி இந்த கோடி. அப்ப அவ்வளவு பெரிய சம்பளம் வாங்குகின்ற ஒருவருக்கு ஏழை எளிய மக்களை பற்றிய புரிதல் இருக்குமா? அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கிற அக்கறை இருக்குமா? முதல்ல இதை யோசிக்கணும். ஆனால் இது ஒரு விஷயம், இது என்னுடைய கருத்து. அதுல சில உடன்படலாம், மாறுபடலாம், அது வேறு. இது என்னுடைய கருத்து. இந்த பக்கம் பார்த்தா இளைய சமூகம் பெருவாரியாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? அந்த நம்பிக்கைக்கு என்ன அடிப்படை இருக்கிறது கேட்டா வந்து சினிமாவில் பேசினாரு. அது சினிமாவில் பேசுறது, அடுத்தவர் எழுதி கொடுத்தது. அது காசு வாங்குறதுக்கு, காசு வாங்கிக்கிறது, நடிக்கிறது, காசு வாங்குறாரு. அப்படி நடிப்புல அது பேசணும், அதுக்காக பேசுறாரு. அதை நீங்க நம்புறீங்களன்னு கேட்டா ஆமா நாங்க நம்புறோம், நாங்க ஓட்டு போட போறோம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போடலாம். அது அப்ப எத்தனை பேர் போடலாம்? நம்ம இது எப்படிப்பட்ட நம்பிக்கையா இருக்குன்னா, தண்ணியில ஒருத்தர் விழுந்துட்டாரு, நீச்சல் தெரியாத ஒருத்தர்,
அப்போ ஏதோ வந்து ஒரு மிதந்துக்கிட்டு வருது. நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணியில வந்து எவ்வளவு தவிப்பு இருக்கும் அது நமக்கு தெரியும். ஏன்னா உயிர் போகும் அபாயம். அதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து விட வேண்டும். ஒரு கட்டை வந்தா அதை பிடிச்சிக்கலாம், கட்டை வந்து மிதக்கும், அதை வந்து கரையில சேர்ந்துடும். அப்ப ஏதோ ஒண்ணு வருது, கருப்பா இருக்கு, அதை பிடிச்சிக்கிறாரு ஒருத்தர், தண்ணீர் விழுந்த ஒருவர் பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் போகும் பார்க்கும்போது அது தெரியுது அது கரடின்னு. எம்ஜிஆருக்கு வாக்களித்ததும் அப்படிப்பட்டதுதான். விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்றாலும் அதுவும் இப்படித்தான் முடியும். விஜய்க்கு என்ன அக்கறை இருக்க முடியும்? இங்க ஏழை மக்களுக்கு என்ன பிரச்சனை? பரந்தூர் பெரிதாக பேசப்பட்டதுனால் நீங்க போனீங்கல்ல, இந்த இதுல அந்த தீர்மானம் போதுமா? 35 நிமிஷம் தான் பேசுறீங்க. ஒரு மாநிலம் தழுவிய அரசியல் கட்சியின் தலைவர் நாளைக்கே வந்து ஆட்சியை பிடிப்போம்னு சொல்றீங்க, நீங்க விரும்புறீங்க, கரெக்ட், அது எல்லோரும் விரும்பலாம், 8 கோடி தமிழர்களும் விரும்பலாம். அப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பிரச்சனையா சொல்லியிருக்க வேண்டாமா? பரந்தூர் சொல்லலை. இப்ப இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனைகள் எதுவுமே சொல்லலை. கவின் செல்வ கணேஷோடைய அந்த மரணம் பற்றி சொல்லல, தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசியிருக்கலாம். தூய்மை பணியாளர்கள் உங்களை வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, அதை பற்றி பேசவில்லை. அவர்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு வாக்குறுதி, நிரந்தரம் செய்வோம் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அந்த அக்கறையெல்லாம் கிடையாது. அப்ப கவின் வந்து ஆணவ பல்கொலை, தமிழகமே வந்து பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சமூகம் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப மட்டும் இல்ல, 2016 சங்கர் படுகொலையில இருந்து முருகேசன் வழக்குல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப 2003 ஆமா, அது வட மாவட்டம், இது தென் மாவட்டம், உடுமலைப்பேட்டை மேற்கு மண்டலம். ஆனா அதுவும் இதுவும் ஒரே சமூகம்ங்கிறக்காக சொல்றேன். சங்கரும் வந்து கவின் ஒரே சமூகம். அப்படி பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு பிரச்சனை, சாதி பிரச்சனையே 2 சாதி பிரச்சனைன்னு பார்க்க கூடாது. ஒரு சாதி ரவுடித்தனம் பண்றாங்க, இன்னொரு சாதி பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த 2 சாதி பிரச்சனை அல்ல, அது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் பிரச்சனைன்னு பார்க்கணும். இப்படி ஒரு கலவரம், அமைதியின்மை இருந்ததுன்னா அங்க எப்படி தொழில் வளரும்? அப்ப தொழில் வளரவில்லை என்றால் அது எல்லோருடைய பிரச்சனை தானே. எல்லா சமூகமும் எல்லா சாதிகள் கொண்ட தமிழ்நாடு மக்கள் தொகை 8 கோடி பேர் கிட்டத்தட்ட, அத்தனை பேருக்கும் அது பிரச்சனை. அத்தனை பேரும் கவனம் செலுத்தணும், அதை எப்படி தீர்ப்பதுன்னு யோசிக்கணும் இல்லையா? அப்ப ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அதிக அக்கறை இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் சொல்லலையே, அவரு சொல்லவில்லை. அப்புறம் மீனவ மக்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, அதிலும் வந்து சொன்னாலும் மேலோட்டமா சொல்லிட்டு போகக்கூடாது. பரந்தூர் விமான நிலையம் வருது, இந்த பணி நிரந்தரம் இங்க கேட்கிறாங்க தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல தமிழ்நாடு மக்கள் முழுக்க மாணவர்கள்லாம் கூட ஆதரவு தெரிவிச்சுங்கிறது மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். கல்லூரி மாணவர்கள் ஆதரவு தெரிவிச்சதுல மிகப்பெரிய சாதகமான விஷயம். அதாவது சமூகம் வந்து எப்படி பார்த்தாலும் நல்லதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கு, நமக்கு நம்பிக்கை அளிக்கின்ற விஷயமா இருக்குது. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஆனாலும் அப்ப அரசியல்வாதிகள் அவங்க தானே முன்னெடுக்கணும், அவங்க தானே திட்டத்தை சட்டம் போட்டு அரசு ஆணை பிறப்பித்து நிறைவேற்ற வேண்டிய அவர்கள் வாயிலிருந்து ஒண்ணும் வரல. நீங்க ரொம்ப புதியதா வந்திருக்கீங்க, பழைய ஆட்கள்லாம் விடுங்க, பழைய ஆட்கள்லாம் மோசம். இப்ப திமுக, அதிமுக இவங்கெல்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க வரீங்க. அப்ப நீங்க இந்த பிரச்சனைகளை கையில எடுக்கணும்ல, பேசணும்ல, பேசவில்லை. மாநாடு நடந்த விதம்னு பார்த்தா அது மாநாடு கிடையாது. மாநாடுன்னா குறைந்தது ஒரு நாள் நடக்கும், பெரிய அளவுல பந்தல் போட்டிருப்பாங்க. மாநாடுன்னா அதுல பலவிதமான பேச்சாளர்கள் பேசுவாங்க. பல கட்சி மாநாடு நம்ம பார்த்துருக்கோம். 70களில் காங்கிரஸ் கட்சி மாநாடு, திமுக மாநாடுன்னா வந்து ரொம்ப மாநிலத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நடக்கும். அப்போ அவ்வளவு தயாரிப்புகள் இருக்கும், தலைமையில இருந்து நடத்துகின்ற கட்சி தலைமையில இருந்து அவ்வளவு தயாரிப்புகள் இருக்கும். வர்ற தொண்டர்களும் தயாரிப்புகளோட வருவாங்க. ஒரு 10-20 பேர் பேசுவாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. சிலர் வந்து நகைச்சுவையா மட்டும் பேசுவாங்க. அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் அப்படி நடக்கும். இது வந்து 3 மணி நேரம் நடந்ததா, இவர் 35 நிமிஷம் பேசினாராம், மற்றவங்க எல்லாம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் பேசியிருக்கிறாங்க. அப்ப மொத்தம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம். இது வந்து ஒரு பொதுக்கூட்டம்னு சொல்லணும், அவ்வளவுதான். என்ன காரணம் அப்படின்னா அங்க வெயில் அதிகமாக இருந்தது. கடந்த 3 நாட்களாகவே வந்து வெயில் அதிகமாக இருக்குது. 3 நாட்களாக அந்த மாநாடு வந்து 1 மந்த் 2 மந்த் நடந்துட்டு இருக்குது அந்த ஏற்பாடு அப்படின்றது. பட் வந்து இல்ல அந்த ஏற்பாடு அப்படின்றது 1 மந்த் அவங்க பண்றாங்க. அந்த 3 நாட்கள் வந்து வெயில் கடுமையாக இருந்ததுனால குடும்பமும் வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. 3 நாட்களா வந்து பார்த்துட்டு போறாங்க. சீக்கிரமா முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றத அவங்க சொல்றாங்க. வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல, இனியும் வந்து நம்ம தாமதப்படுத்தக்கூடாதுனால 3 o'clock என்னமோ ஸ்டார்ட் பண்ணி 5:30 அவங்க முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயில் வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் என்பதை எத்தனை நாளைக்கு முன்னால் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இது 2025, 2025 ஆகஸ்ட் இல்லையா? 30 வருடங்களுக்கு முன்னால் வந்து பத்திரிகைலாம் ஜோக்கே எழுதுவாங்க, என்ன வந்து கொடை எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அலுவலகத்துல கேட்பார், இன்னைக்கு மழை வராதுன்னு சொன்னாங்க, வானிலை அறிவு வரும், அதனால எடுத்துட்டு வந்தாரு. இன்னைக்கு அப்படி இல்லையே, கூகுள்ல தட்டினா தெரியுமே, இன்று வானிலை, நாளை வானிலை, நாளை மறுநாள் வானிலை தெரியுமே. ஒரு அரசியல் கட்சி இதை யோசிக்க கூடாதா? யோசிக்க வேண்டாமா? இதுல நீங்க தெரிஞ்சிருக்கணும்.
தெரியாதவங்க, இது தெரியாத எதுக்கு ஆட்சி நடத்த விரும்புற? இதுல ஆட்சி நீங்க நடத்துவதுன்னா பின்னாடி என்ன? இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி விடயத்தை வந்து நீங்க நடத்துவதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும். நாடகமா? அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆளுங்கட்சி டிஎம்கே வந்து ராமதாஸ் ஐயா காலத்துல இருந்து இன்னைக்கு விஜய் வரைக்குமே வந்து ஒரே எதிரி கட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். திமுக இன்னைக்கு அந்த அளவுக்கு வலுவான ஒரு கட்சியாக இருக்குது. யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாத ஒரு கட்சியாக அது இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்குமே மிக ஏகப்பட்ட ஒரு இடைஞ்சலை வந்து ஆளுங்கட்சி கொடுத்துட்டு இருக்கதா அவங்களே வந்து மேடையில சொல்றாங்க. டேட் வந்து கேட்டிருந்தாங்க, 25 கேட்டிருந்தாங்க. விஜயகாந்தோடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 அன்னைக்கு கொடுக்கல, 21 கொடுக்குறாங்க. அங்க சேர் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட அங்க வந்து சேர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட தடைகளை வந்து அவங்க கொடுத்திருக்கிறாங்க. வேற வழியே இல்லாம தான் அந்த மாநாடு நடத்தி ஆகணும்ன்றதெல்லாம் நடத்துறாங்கன்னா ஆளுங்கட்சியோட பிரஷர் அங்க அதிகமாக இருக்குது. காவல்துறையோட பாதுகாப்பு கொடுக்கல. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து விமர்சனமா முன்வைக்கிறாங்களா? விமர்சனமா முன்வைக்கிறாங்களா? அதுதான் வினா. என்னுடைய வினா அதுதான். நடத்த விடல ஆளுங்கட்சின்றாங்க. அப்படின்னா இதை எதிர்பார்க்கவில்லையா நீங்கள்? எதிர்பார்க்கவில்லை என்றால் உங்களுக்கு அரசியல் நடத்துவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அரசியல் நடத்தினா இதெல்லாம் எதிர்பார்க்கணும். நீங்க மாநாடு சொன்ன உடனே திமுக அரசு, திமுக கட்சி உங்களை கொஞ்சி வாங்க மாநாடு நடத்துங்க, நாங்க எல்லாம் ஏற்பாடு என்று சொல்வார்கள் என்று எதிர்பார்த்தீர்களா? எதிர்பார்த்தால் நான் சொல்றேன், உங்களுக்கு அரசியல் என்பது சிந்திப்பதற்கு கூட தகுதி கிடையாது. ஓடி போயிருங்க. இது எல்லாம் அவர்கள் செய்வார்கள் நினைச்சுக்கிட்டு தெரிந்து கொண்டு அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யறது தானே ஓன் வேலை. அது செய்யலல்ல, செய்ய திராணி இல்லைல்ல, செய்ய வேண்டும் என்று தோன்றவில்லை அல்லவா? எதற்கு அரசியல் உங்களுக்கு? எதற்கு அரசியல் உங்களுக்கு? மேலும் துட்டடிக்கவா? 200 கோடி சம்பளம் போதாது என்று ஆண்டுக்கு 2000 கோடி சம்பாதிக்கவா? எதற்கு அரசியல்? எந்த விஷயம் பேசலைங்கிற மட்டும் இல்ல, ஒரு மாநாடு கூட பொறுப்போடு நடத்துவதற்கு தெரியவில்லை. நீங்க சொன்னதுல நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொன்னீங்க இந்த பிரச்சனை எல்லாம் இதெல்லாம் வரும் என்று எதிர்பார்க்கிறவன் தானே அரசியல் தலைவன். எனக்கு எதுவும் தெரியவில்லை என்று ஏன் சொல்ற? அப்படி சொல்றதுன்னா அரசியல் தகுதி இல்லை என்று பொருள். வளர்ந்த கட்சி எல்லாமே எதிர்த்து தான் வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து இளைய தலைமுறை. திமுக எளிதாக வளர்ந்து விட்டதா? ஒவ்வொரு ஊரிலும் கல்லால் அடித்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். அப்போது காங்கிரஸ்காரர்கள்னா பண்ணையார் கட்சி. அது பண்ணையாருன்னா அடியால் இருப்பான். ஒவ்வொரு கிராமத்திலும் கல்லால் எறிந்தார்கள், கல்லால் அடித்தார்கள். திமுக கட்சி வளர்ச்சியின் போது அதை மீறித்தான் திமுக வளர்ந்தது. அப்ப அண்ணாதுரை அவர்களுக்கு அந்த அரசியல் பார்வை இருந்தது. அவர் கூட இருந்த பெரிய பெரிய தலைவர்கள். இவர் பெரிய படிப்பாளி, நாவலர் நெடுஞ்செழியன். இவர் வந்து கலைஞர் மு கருணாநிதி பெரிய அரசியல் நுட்பம் தெரிந்தவர். இவங்க எல்லாரும் அவங்க அடிக்கதான் செய்வோம். அதை எதிர்த்து நாம் எப்படி மக்களை திரட்ட வேண்டும் அந்த உத்தி தெரிஞ்சிருந்தது. அடி வாங்கி வாங்கி தான் வளர்ந்தாங்க. புலம்ப முடியாது, புலம்பினால் வளர முடியாது. அதற்கு அப்பால் இப்ப வந்து இவரு வாக்கு எவ்வளவு வாங்குவார், அது ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. பல்வேறு யூடியூப் இல்ல அலசுறாங்க. ஒருத்தர் பீகார்ல இருந்து வந்து 20% வாக்குவாங்கன்னு 15% வாக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவரு பீகார் போயிட்டாரு. இங்க வந்து சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு அரசியல் அலசுறவர் அழகா சொல்லுவார், அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு, ஒரே அடியா முடிச்சிருவாரு. இவரை யாரும் நம்ப முடியாது. 0% இருக்கலாம், இல்ல 1 இல்ல 2 இருக்கலாம், எதுவும் நிரூபிக்கப்படாது, சோதித்து அறியப்படாது. அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு விஜய் கட்சி வாக்கு. அதனால அதை பத்தி பேசவே வேணாம்னு அவர் பேச மாட்டார். நியாயமா கணிச்சா ஒரு விஷயம், ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொன்னாரு, திமுக அதிமுக கட்சிகளுடைய மாவட்ட அளவு பொறுப்பாளர்கள், ஒன்றிய அளவு பொறுப்பாளர்களுடைய குடும்பங்களிலிருந்தே தகவல் வருது. அங்கே இளைஞர்கள், இளம் பெண்கள், அதாவது கல்லூரி மாணவ மாணவியர், அவங்க தான் ஓட்டு இருக்கும். 18 வயது முடியணும். 18 வயது முடியணும்னா கல்லூரியில செகண்ட் இயர் முடிச்சிருக்கணும். அப்ப பள்ளி மாணவர்கள் ஆதரவு பயனற்றது, தேர்தலுக்கு பயனற்றது. கல்லூரி படிக்கிற செகண்ட் இயர் முடிச்சு தேர்ட் இயர் இல்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் படிக்கிறவங்க வாக்கு அதுவே வந்தது இந்த குடும்பங்களிலிருந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சோசியாலஜில சமூகவியல்ல இயல்பானது. 1967 தேர்தலை நீங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் குடும்பங்கள்ல இருந்து நிறைய இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள். திமுக வெற்றிக்காக கடுமையாக உழைத்தார்கள். இதெல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப இப்பவும் எப்பவுமே அந்த யங்கர் ஜெனரேஷன், இளைய தலைமுறையினர் கொஞ்சம் முற்போக்கா இருப்பாங்க, மாற்றத்தை விரும்புவார்கள். பழைய தலைமுறை அந்த செக்குன்னு சொல்றோம்னா அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பழகி போச்சு. இளைய தலைமுறை மாற்றத்தை விரும்புவாங்க. அதுவும் இப்போதைய இளைய தலைமுறைக்கு செய்திகள் அதிகம் கிடைக்கின்றன, உட்கார்ந்த இடத்துல இருந்து கிடைக்கின்றன. அந்த தகவல் தொழில்நுட்ப விஞ்ஞான வளர்ச்சி அந்த எளிதுபடுத்தி இருக்கிறது எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்தி வேகமாக ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. மாற்றத்துக்காக இது வந்து அந்த நீச்சல் தெரியாத தண்ணியில பிடிச்ச கரடியை பிடிச்ச கதையை ஆகி போயிடும். அப்ப இவருக்கு அதிகமாக போனால், ஒருத்தர் சொல்றாரு, நான் பேசிட்டு சொன்னார், 80 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள்.
ம். எல்லோரும் வாக்களிப்பார்கள். 80 லட்சம் வாக்குகள் இருக்கு. 80 லட்சம் வாக்குன்னா 13%. ம். தமிழ்நாடு மக்கள் தொகை 8 கோடி, ம். வாக்காளர்கள் தொகை 6 கோடி. அப்ப 80 கோடி 80 லட்சம் வாக்காளர்னா ஒரு பர்சன்ட் 100க்கு 1 என்றால் 6 லட்சம். 80 லட்சம்னா 13%, 100க்கு 13 பேர் இருப்பார். மிக மிக அதிகமாக போனால் 5% வாக்குகள் வரும். மிக அதிகமாக போனார் சாதாரணமா பார்த்தா 3.5% இவர் வாக்கு வாங்குவார். இவர் வந்து திமுக வாக்குகளுக்காக கொஞ்சம் பேசுறார். ஏடிஎம்கே வந்து கிண்டல் பண்றாரு அந்த பேச்சு 35 நிமிட எம்ஜிஆர் பேச்சுல. அவர்கள் இழுத்துட்டாரு. ஆமா, அது வந்து அந்த உத்தி அதெல்லாம் செல்லுபடியாகாது. இல்ல அந்த வாக்குகளையும் பெறுவதற்காக இவர் விரும்புகிறார். இப்ப என்ன நடக்கும்? ஏடிஎம்கே வாக்காளர்கள் வேறு யாருக்கும் வாக்களிப்பாங்களா? அவர்கள் எம்ஜிஆரை வந்து ஒரு கடவுளுக்கு அடுத்த நிலையில வைத்திருக்கிறார்கள். அவங்க வேற இரட்டையிலை சின்னத்தில் வாக்களித்தவர்கள். அவங்க கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டாலும் இரட்டையிலையில விழுங்க. அவங்களுடைய தன்மை அது. அது சரி என்று நான் சொல்லவில்லை. அப்படி ஓட்டு போட்டு தான் நாடு உருப்படாம போச்சுன்னு கூட நான் சொல்லுவேன். இப்படி நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்ற குடும்பங்களை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஜனநாயக தன்மைக்கே எதிரானது. மாற்றி மாற்றி வாக்களித்து புதிய அமைப்புகள் புதிய கட்சிகளுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு கொண்டு வந்து அது சரியா தப்பான்னு பார்த்து மாற்றிக்கொண்டே இருந்தால்தான் ஜனநாயகம் வளரும். தாத்தா காலத்துல இருந்து சொன்னா ஜனநாயகம் உருப்படாது. இவங்களுக்கு ஜனநாயகத்துக்கு இவர்கள் பக்குவப்படவில்லைன்னு அர்த்தம். அப்ப ஆனால் நிலைமை அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி இப்பவும் சொல்றேன், இந்த தேர்தல் 24 தேர்தல்ல ஏடிஎம்கே அதிமுக வாக்குகள் குறைஞ்சிருக்கா? இல்லை, கொஞ்சம் கூடி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1% கூடித்தான் இருக்கிறது, குறையிலையே. அவங்க தனியா நின்னாங்க. அப்ப இனிமேலும் குறையும் என்று எதிர்பார்க்க முடியாது. அவங்க எல்லாம் வந்து கமிட்டட் ஓட்டர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் திமுகவுக்கு. திமுக விட திமுகவிலேயே கொஞ்சம் பேர் அதிருப்தி அடைவாங்க. ஏன்னா திமுகவுல நடுத்தர வர்க்கத்தின் மக்கள், நடுத்தர தட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய வாக்குகள் இருக்கு. அது சிதறும், அது வெளியே போகும். 2001 தேர்தல்ல நடுநிலை வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு. கமிட்டட் ஓட்ஸ் ஒவ்வொரு கட்சிக்கும் உண்டு. காங்கிரஸுக்கும் உண்டு, அது 2% இருக்கலாம். பிஜேபிக்கும் உண்டு, அது 1.5% இருக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் அது உண்டு. இவங்களுக்கு தான் அதிகம், 25 அல்லது கிட்டத்தட்ட 20க்கு மேல 25, கிட்டத்தட்ட 25 தான். எம்ஜி ராமச்சந்திரனே அதிகபட்சமாக 25% தான் ஓட்டு வாங்கினார். கூட்டணி வச்சுதான் வெற்றி பெறுவது. திமுகவும் எப்பொழுதுமே கூட்டணி இருந்தது. 67 இருந்து கூட்டணியில தான் வெற்றி பெறுகிறது. கூட்டணியிலே 2006ல வெற்றி பெறவில்லை, 96 தான். அப்ப வந்து இந்த அப்படியே பிரிந்தாலும் திமுகவிலிருந்து கொஞ்சம் வாக்குகள் வெளியே வரலாம். அது எங்க போகுதுங்கன்னு அடுத்து பேசுவோம். அஇஅதிமுகவில இருந்து ஒரு வாக்கும் வெளியே போவதற்கு வாய்ப்புகளே இல்லை. இவர் முயற்சி பண்றார், அவர் விரும்புகிறார், முயற்சி பண்றார். அப்புறம் வந்து சீமானை பத்தி இதுல யாருமே பேசல. நானும் சீமான் கட்சிக்காரன் கிடையாது. சீமானுடைய வளர்ச்சியை நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யும்னு நான் நினைக்கல. ஆனால் அவரை கணக்கில் எடுத்துக்கொண்டு பேச வேண்டும் அல்லவா? 2026 தேர்தலை பற்றி பேசும் பொழுது 8.32 வாக்குகள் வாங்கி இருக்கிறார். அங்கீகாரம் பெற்று இருக்கின்ற கட்சி தனியாகவே நின்று தொடர்ந்து 3-4 தேர்தல்களில் தனியாகவே நின்று 8.3, இப்போது வந்து 10% வாங்கலாம். அது என்ன செலவு சொல்றாங்கன்னா, சீமான் வாக்குகள் கொஞ்சம் விஜய்க்கு போகும்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஆனாலும் அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அதே மீறி சீமானுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுடைய விழ வேண்டிய வாக்குகள், சீமான் கட்சி பிடிக்கும்னு சொல்ற வாக்குகளே கூட சீமானுக்கு போகல. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு என்பது அந்த அளவுக்கு இருக்கு தமிழ்நாட்டுல. இவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை. விஜய் அவர்கள் கூறியது தாமரை இலையில தண்ணீர் கூட ஒட்டாது தமிழக மக்கள். அது சரியான சொல், சரியான கூற்று. அதற்கு நம்ம அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். அப்ப அந்த வாக்குகள் இவருக்கு, அந்த பிஜேபிக்கு எதிரான மனப்பாங்கு சீமானுக்கு ஓட்டு போட விடாம வெற்றி பெறும் வாய்ப்புன்னு ஒண்ணு பார்ப்பாங்க. வாக்காளர்கள் எப்போதுமே வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ள கட்சிக்கு போடணும்னு நினைப்பாங்க. அப்படி வந்து திமுகவுக்கு இருந்தது அந்த வாக்குகள். இது சட்டப்பேரவை தேர்தல், இங்க பிஜேபி பிரச்சனை அல்ல, ஆளும் கட்சி. அது மீண்டும் வரலாமா கூடாதா, அதுதான் மக்கள் மனதில் இருக்கின்ற வினா. அப்ப அந்த வினாவுக்கு பதில் நாங்கள் ஏற்கனவே சீமான் ஆதரவாளர்கள், சீமானுக்கு வாக்களித்தவர்கள் மீண்டும் சீமானுக்கு போடுவாங்க. அப்ப சீமான் வந்து கொஞ்சம் வாக்குகளை இழந்தாலும் இந்த மாதிரி வாக்குகள் அதிகம் பெற்று 10% அதற்கு கொஞ்சம் அதிகமாகவோ பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்போது நிலைமை வந்து இவருக்கு வந்து இதுதான். இவர் வந்து கூட்டணி கூப்பிடுறார். அப்ப இந்த இடத்துல இதை பார்க்கணும். ஒரு விமர்சகர் சொல்றது பாரு, அன்டெஸ்டட் அன்ப்ரூவ்டு. உங்களுக்கு எவ்வளவு ஓட்டுன்னு தெரியாது, எந்த கட்சி வந்து சேரும். அப்ப ஒரு வகையில வந்து அரசியல் யதார்த்தம் என்பது கொஞ்சம் கூட தெரியாமல் அப்படியே ஏதோ மேகங்களுக்கு இடையில கனவுலகத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. சினிமாவே அதை கனவுலகம் தான் சொல்லுவாங்க. இவர் சினிமாக்காரர் தானே, அதே கனவுலகத்திலே இருக்கிறார். இது யதார்த்தத்துக்கு பொருந்தாது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இந்த கூட்டணியும் வந்து நிலையானதுன்னு எனக்கு தோணல.
அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி நிலையானதாக இருக்கும்னு தோணல. இன்னும் தேர்தலுக்கு 8-9 மாதம் இருக்கு. இன்னும் 4-5 மாதங்களில் இந்த ஆண்டு டிசம்பர், அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரமே ஒரு அப்படி பெரிய மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க உரசலும் கவனிச்சிருப்பீங்க, பிஜேபிக்கும் அஇஅதிமுகவுக்கும் உரசலும் இருக்கு, கருத்து முரண்பாடுகள். ஆமா, இது முற்றும் நீ சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவரும் 4 ஆண்டுகளுக்கு முதல்வராக இருந்தவர். அதுக்கு முன்னாடியே அவர் அரசியல்வாதி, கீழே இருந்து வந்து அவரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், நான் ஒன்றிய செயலாளராக இந்த அரசியல் மேல வந்தவன், திடீரென்று வந்தவன் அல்ல, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். அப்ப அவர் சும்மா வரல, அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கும். 4 ஆண்டுகள் முதல்வர் பதவிங்கிறது பல அறிவு கொடுத்துருக்கோம், புரிதல்களை கொடுத்துருக்கோம். அப்ப அவரும் அவருக்கு தெரியாதா, பிஜேபி கூட கூட்டணி வைத்தால் ஏற்கனவே நடந்தது போல கிறிஸ்தவர்கள் வாக்குகள், இஸ்லாமியர்கள் வாக்குகள் ஒன்று கூட கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியாதா? பிஜேபியை கழட்டி விட்டா அவங்க வேலை வர்றது மிஞ்சி போனா 100க்கு 3 ஓட்டு 3.5 ஓட்டு வரும் பிஜேபியால. மோடிக்கு அரசியல் தெரியும்னு நாம நினைச்சோம். துணை முதல்வருக்கு என்ன அரசியல் தெரியும்? மோடி இவர்கிட்ட என்ன பேசியிருப்பாரு? அரசியல் பேசியிருக்க முடியாது. பிஜேபியும் டிஎம்கேயும் ஒரு கூட்டணியில இருக்குது, மறைமுக கூட்டணி. திராவிட மாடல், அது ஆரிய ஏகாதிபத்தியம் ஏன் இருக்குல்ல? ஆரியத்துக்கு திராவிடம் ஏன் பணிஞ்சு போகணும்?